ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சதீஷ் செல்லதுரை அவர்கள். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று ரொம்ப இந்த போராட்டம் ஒரு உக்கிரமாக இருந்தது. டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வாரா மாட்டாரா அப்படின்றது குறித்து விவாதிச்சிருந்தோம். இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிட்டாரு. ஒரு 2 பக்க ஹிந்தியில், இதுலேயும் ஹிந்தியில ஒரு அறிக்கையை, ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கடந்த 10 நாட்களாக நடந்த சம்பவங்கள் எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, தேச விரோத சக்திகள் அவர்கள் லாபம் அடைந்து விடக்கூடாது அப்படின்றதுனால நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு திரும்பவும் தேச விரோதிகள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ராஜினாமா அப்புறம் இன்றைக்கு மீண்டும் சிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து 3வது சுற்று பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறியதா? என்ன நடந்தது? முதல்ல தர்மேந்திர பிரதான் வெறும் பிரதான் கிடையாது. அவரு அந்த தர்மேந்திர பிரதான் நம்ம தமிழர்களை நாகரிகமற்றவர் அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு உள்ளானவர் அவர் தான். அது கூட சரி, ஓகே, நீ வசவா விட்டா நாங்கள் திருப்பி வசவா பண்ணிடலான்றலாம். ஆனால் ஒன்றியத்தில் நான் ஒரு பவரில் இருக்கிறேன் அப்படிங்கிற திமிரில் எந்த தமிழ்நாடு பார்ப்பனியத்தை எதிர்த்து இத்தனை வருடமாக போராடியதோ அந்த தமிழ்நாட்டு மேலே இந்தி திணிப்பை பிஎம் ஸ்கூல் மூலமாக கொண்டு வர பார்த்து, அதுக்கான நான் இந்த கல்விக்கான நிதித்தொகையை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பெருசாக நாட்டியம் ஆடிய போன ஆட்சியில் மிகவும் முரண்டு பிடித்தாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஆளுநர் ரவி மாதிரி அவர் கல்வி சைடில் அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணார். தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்களே எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறோம்டா, எங்கள் ஃபண்டை வச்சு பார்த்துக்கிறோம்டா அப்படிங்கிற லெவலுக்கு கிட்டத்தட்ட தனியாகவே செயல்படுது. தனியாக நிதி ஒதுக்குனாங்க. அந்த தர்மேந்திர பிரதான தான் இன்னைக்கு முட்டி போட்டு மண்டி போட வைத்து ராஜினாமா செய்ய வைத்துள்ளார்கள். இந்த சிஜேபி மற்றும் இளைஞர்கள், சோனம் வாங்சுக், இதில் எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது. அதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னா எங்கள் ஐயா ஜட்ஜி ஐயா சூரியகாந்துக்கு, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இந்த கரப்பாம்பூச்சிங்கிற வார்த்தையை வச்சு இந்த இளைஞர்களை திட்டாமல் இருந்திருந்தா இவங்க சொரணையோட சூடோட உடனடியாக இப்படி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 நாளில் இங்கே 60 நாளில் இங்கே என்னமோ மாற்றம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட ஒரு பெரிய மாற்றம். நம்மலாம் வடக்கன்ஸ், பான்பராக் வாயின்ஸ்ன்னு நம்மலாம் கிண்டல் அடித்த அந்த வடக்கன்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட மோடியோட பெடரியை பிடிச்சி ஆட்டி உலுக்கி அவரை மண்டி போட வச்சிருக்காங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதற்கு விவசாயிகள் ஓராண்டுக்கு மேல கிட்டத்தட்ட 1000 பேர் செத்து போனாங்க. ஆமா, அத்தனை பேர் பலிக்கு பிறகும் அசையாம வாயை திறக்காம இருந்தது மோடி. மணிப்பூரே பத்தி எரிந்து கொண்டிருந்தது. பத்தி எரிந்துட்டு இருந்தது. 2 பெண்களை நிர்வாணமா நடக்க விட்டு பரேடு பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கெல்லாம் கூட வாயை திறக்காத மோடி அதே ஸ்டைல தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண பார்த்தாரு. ஆனா இங்க ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முதல்ல இவங்க எடுத்துக்கிட்டது என்னன்னா இக்னோர் பண்றது. இவங்க நம்ம கண்டுக்காம விட்டாலே போதும் அப்படின்னு அந்த உண்ணாவிரத போராட்டம் இதெல்லாம் ஆரம்பித்த பொழுது கண்டுக்காம இருந்தாங்க. ஆனா 15வது நாள் ராகுல் காந்தியும் கண்டுக்கல. ஆமா, யாருமே கண்டுக்கல. அதாவது சிஜேபிங்கிற பார்ட்டி மேல சந்தேகமா இருந்துச்சு. நமக்கே கூட சந்தேகமா இருந்தது. ஏன்னா நம்ம அண்ணா சர்ட்ட நிறைய வாங்கி கட்டிக்கிட்டோம். அதனால ஒரு சந்தேகத்தோட தான் அணுகுனாங்க. ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணி பார்த்தாரு. ஆனா அது முடியல. உடனே அங்க இருந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு நகராரு. அதுக்கு அடுத்து என்ன அவங்கள டிஸ்கிரெடிட் பண்றது. அது அதுக்கு முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சிஜேபி எந்த போராட்டம்னாலும் வெளிநாட்டு சதி ஒரு டூல் கிட்ட வச்சிருப்பாங்க. இங்கதான் விவசாயிகள் போராட்டத்துல எப்படி இவங்க முந்திரி பருப்பெல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க, அவங்க விவசாயி அவங்க தோட்டத்துல விளையுது கொண்டு வர்றாங்க. ஆமா, அதே மாதிரிதான் இந்த போராட்டத்திலயும் என்ன பரப்புனாங்கன்னா, அது என்ன போராட்டமா, டான்ஸ் ஆடுறாங்க, அழுகுறாங்க, சத்தம் போடுறாங்க, வைக்கிறாங்கன்னா. அதுக்கு இவங்களோட காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஆதரவாளர் வீடியோ ஒன்று போட்டாரு. என்னன்னா, ஆமா நீ எப்படி பிறந்தியோ அந்த மாதிரி தான். நீ பிறக்கும் போது உங்க அம்மா கதறினாங்க, நீ பிறக்கும் போது அழுதுட்டே பிறந்த. உங்க அப்பா அங்க டான்ஸ் ஆடி எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இங்க அப்போ போலீஸ் கதறாங்க, அடிக்கிறாங்க, ஸோ மாணவர்கள் அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடி வெற்றி பகிர்றாங்க அப்படின்லாம் பதிலடி கொடுத்தாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குன்னா, இது வரைக்கும் இருந்த ஹிஸ்டரியில மோடி இது வரைக்கும் எங்கேயுமே வாயை திறந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க வாயை திறக்க வச்சது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நைட்டு 12 மணிக்கு உறங்க விடாம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாயோ பேனோ போயிடுச்சு, மித்ரோ அதுவும் போயிடுச்சு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பவும் என்ன செஞ்சாங்கன்னா, மோடிஜி மொபைலை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க, ஒரு மாதிரி இருக்குது, பயமா இருக்குதுன்னா கலாய்ச்சி விட்டாங்க. அதையும் இவ்வளவு போராட்டத்திலையும் இத்தனை அடிதடி நடந்திருக்குது. அதாவது இப்போ மாணவர்கள் இத்தனை பேருக்கு பெல்லட் அடிச்சிருக்குது, கண்ணு குருடா போயிருக்குது. இவ்வளவு பாதிப்புலையும் அவர் அவங்களோட ஐடி விங்க என்ன பரப்பிட்டு இருந்தாங்கன்னா,
303 மில்லியன் வியூஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இவர் போட்டதுக்கு கிடைச்சது, மோடிக்கு கிடைச்சதுனாங்க. ஸோ இந்த கோடி மீடியா வந்து தொடர்ந்து வந்து பயங்கரமான ப்ரொபகண்டா பண்ணிச்சு. இது வந்து ஃபாரினர்ஸோட சதி, வெளிநாட்டு சதி, இவங்க யாரும் சரி கிடையாது, அப்படி இப்படி நல்லமா பண்ணி பார்த்தாங்க. இதே விவசாயிகள் போராட்டத்தில் பண்ணப்போ விவசாயிகள்ட்ட இத்தனை இன்ஸ்டாகிராமோ இந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க போராட்டத்தை வந்து கிரவுண்ட்ல தான் எதிர்கொண்டாங்க. ஆனா மீடியாவில் அவங்களால எதிர்கொள்ள முடியல. இன்னைக்கு என்னன்னா எடுத்ததுமே ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனா வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இளைஞர்களும் எடுத்துக்கிட்டது இன்ஸ்டாகிராம். ஸோ இன்னைக்கு வந்து கோடி மீடியா வெர்சஸ் சோசியல் மீடியா ஆஃப் சிஜேபி அப்படின்னு பார்த்தோன்னா சிஜேபி வந்து அதில் ஜெயிச்சிருச்சு. கோடி மீடியா கவர் பண்ண கூட அனுமதிக்கப்படவில்லை. ஸோ இது நாள் வரைக்கும் சீல்டா இருந்த ஒரு பெரிய பிம்பமான கோடி மீடியா அடித்து உடைக்கப்பட்டது. இது அவங்களோட இந்த தர்மேந்திர பிரதான் வந்து முட்டி போட்டதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். எந்த விதத்திலையும் அவங்கள வந்து சரி பண்ணவே முடியல. இப்போ இதுக்கு அடுத்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த லத்தி சார்ஜ், அதுக்கு முன்னாடி சோனம் வாஞ்சுக்கு வந்து தூக்கிட்டு போறாருல, சோனம் வாஞ்சுக்கு தூக்கிட்டு போய் காவல்ல வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சிஜேபி தலைவர், காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் அபிஜித் தீப்கே வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஆமா, கிட்னாப் பண்ணிட்டாருன்னே சொன்னார் அவரு. அது வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி உடைக்கும், இந்த போராட்டத்தை வலிமையை குறைக்கும். அந்த சோனம் வாஞ்சுக்குங்கிற அந்த ஒரு பலவீனமான முகம், ஒரு வயதானவர், உண்ணாவிரதம் இருக்கிறாரு காந்தியை மாதிரி, பொதுமக்கள் மத்தியில் இது வந்து என்ன மாதிரி ஒரு வைபை கொடுக்கும், என்ன மாதிரி ஒரு திங்கிங்கை கொடுக்குங்கிற பயந்து அதை நகட்டுனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஸ்டேஜ்ல இருந்து நகட்டி ஹாஸ்பிட்டல் உள்ள கொண்டு போறாங்க. அங்க போய் உண்ணாவிரதத்தை உண்ணாவிரதத்தை முடிக்க வைக்கிறாங்க. ஆனா அப்படியும் வந்து அந்த போராட்டம் வந்து அது கூடுதலாகுது. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் லத்தி சார்ஜ், இதுதான் மோடி செய்த மிகப்பெரிய தவறு. அமித்ஷா செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா லத்தி சார்ஜ் பண்ணது. போலீஸ் அடித்த அடியில் தான் ஒவ்வொரு வீட்லையும் இளைஞர்கள் இருந்தாங்கல்ல, இளைஞர்களோட தாய் தந்தையர்கள் தனது மகன்களையும் மகள்களையும் பாதுகாக்கிறதுக்கு இறங்கினாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது இது ஒரு நியாயமான கோரிக்கை, ஒரு சிம்பிளான கோரிக்கை. ஒரு அமைச்சரை வந்து ரிசைன் பண்ண வைக்கிறதோ அல்லது அதை மாத்துறதோ ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் மோடி கவர்மெண்ட்டுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு இமேஜ் இருக்குது, நாங்கள் வந்து ரொம்ப கிளீனு, எங்கள்கிட்ட எந்த தப்புமே கிடையாது. நீ என்ன தப்பு சொன்னாலும் 100 தப்பு அவன் செஞ்சாலுமே எதை செஞ்சாலும் அதை முட்டு கொடுக்கறதுக்கு மீடியா இருக்குது, அதை பரப்பி முடிச்சு விட்றாங்க. ராம் கோவில் ஆகட்டும் இல்லை பார்டரில் எந்த பிரச்சனையாகட்டும். ஸோ அந்த இமேஜ் வந்து இன்னைக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. மக்களே வந்து நியாயமான கோரிக்கை தானே அந்த பசங்க கேட்குறாங்க, அதுக்கு போய் இப்படி அடிக்கலாமா? பொம்பளை பிள்ளைகளை அப்படி அடிக்கலாமா? பொம்பளோட பிள்ளைங்களை ஒரு என்ன சொல்றது, வல்கரா தொடக்கூடாத இடத்துல லட்டி வச்சு தொடறது, தொட்டுட்டு அதை வச்சு இன்னொரு போலீஸ்காரரை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வல்கரா நடந்துக்கிட்டதுலாம் தாய் தந்தையரே வந்து கிரவுண்ட்ல இறக்கி விட்டுச்சு. அவங்களே போராட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது இன்னும் நெகட்டிவா வந்து இமேஜ் போகுது. உடனே தான் அன்னைக்கு நைட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவர் வீடியோ போட்டுட்டாரு. அது வியூஸ் போயிருக்கலாம், வியூஸ் இவங்க எப்படி பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சதுதான், போயிடுச்சு. ஆனா மக்கள் மனசுல இருந்து எதுவும் மாற்ற முடியல. அப்புறம் இங்க இல்லாம பிஜேபி ஆளுகின்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பரவிருச்சு. மும்பை, புனே, அப்புறமா மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், பெங்கால்ல இப்ப தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அங்க பார்த்தா ஆயிரக்கணக்கில் வந்து ரோட்ல இதே மாதிரி இங்க இருந்து கல்ல வீசுறாங்க. போலீஸ் இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் இருந்து ஒரு குரூப் வந்து கல்லறியுது. இப்படி அப்போ ஒன்னும் இல்ல. புனேல எல்லாம் என்ன அப்படின்னா போலீஸே சப்போர்ட்டா இருக்குது. என்ன சொல்றாங்க, போலீஸ்ல என்ன கோஷம் போட்டாங்க அப்படின்னா, ஏ அந்தரிக்கு பாத்த போலீஸ் அமாரா சாத்த அப்படின்னா இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியம். அது என்னன்னா போலீஸ் எங்க கூட தான் இருக்குது அப்படின்னு. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் மேடம் இப்படி ஆர்டின்லாம் காட்டுறாங்க அவங்க கோஷம் போடும் பொழுது. சோ அங்க வந்து ஒரு ஏன்னா போலீஸ்லயும் இருக்கிற மனுஷன் தானே. நீங்க இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது 2 போலீஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஜந்தர் மந்தர்ல ஒருத்தர் வந்து டெல்லி போலீஸ், அவர் வந்து சொல்லிட்டாரு நான் மெடிக்கல் லீவ்ல போயிட்டேன், நான் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. அப்படியே என்னை வந்து கூப்பிட்டாங்க, நான் ரிசைன் எழுதி கொடுத்துட்டேன்னு. இன்னொருத்தர் ஜார்க்கண்ட்ல இருந்து அவர் மேல வந்து போலீஸ் அவரே ஒரு கிரிமினல் தான், நாங்க டிஸ்மிஸ் பண்றோம், சஸ்பெண்ட் பண்றோம், எனிவே பட் அவர் வந்து போலீஸ் வேலையில இது வந்து எனக்கு சரியில்லைன்னு வந்து நான் ரிசைன் பண்ணாங்க. 2 போலீஸே வந்து மனசாட்சியோட வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இது வரைக்கும் மோடியை அசைச்சு பார்க்காத எத்தனையோ பிரச்சனைங்க. டிமானிட்டைசேஷன் விட பெருசா வந்துட போகுது சொல்லுங்க. அந்த கொரோனா டயத்துல பிளேட்ல வந்து அடிங்க அப்படின்ட்டு நடக்க விட்டாங்க. ட்ரோன் ஷாட் பார்த்தீங்கன்னா, அதாவது சேட்டலைட் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா பிணமாக இருக்குது, பிணம் குவியலாக இருந்தது. அதெல்லாம் மன்னித்து இந்த மக்கள் அவர் வந்து கொண்டு வர அளவுக்கு அவருக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு. அந்த இமேஜ் வீக் ஆகிட்டு இருக்குது, இதுல கிளியரா தெரிஞ்சது. அதனால தான் வந்து பிரதான வந்து பலி கொடுத்தாதான் பிஜேபியை காப்பாற்ற முடியும், அடுத்த எலெக்ஷனுக்கு மோடி மூஞ்ச காட்ட முடியும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்து பலி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம பீகார்ல என்ன நடந்தது அப்படின்னா, பீகார்ல வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. இன்னைக்கு பெல்லட் கண்ணை வச்சு சுட்டதே பாஜக ஆச்சு, அங்கேயும் பாஜக ஆச்சு, பெங்கால்லையும் பாஜக ஆச்சு. பீகார்ல வந்து ஜேடியு பிளஸ் பிஜேபி பயங்கரமான ஸ்வைப் பண்ணாங்க. நமக்கே தெரியும், நம்ம எஸ்ஐஆருக்காக அங்கே போயிட்டு வந்தோம்.
அப்போ பீகார்ல வந்து என்னன்னா பசங்க வந்து முந்தின நாள்லாம் வந்து பயங்கரம் என்ன சார் டியர் கேஸ்லாம் எட்டு வரலையா சார், அந்த வாட்டர் கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னு நாங்கள் குளிச்சுக்கணும்னு குளிச்சாங்க. அதுல வாட்டர் வச்சு அடிச்சா எல்லாம் ஓடி போவாங்கன்னு பார்த்தா கருமையா இருக்குது, ரொம்ப சூடா இருக்குது அப்படின்னு போய் நினைச்சிட்டு வராங்க. இவ்வளவு பங்கம் பண்ணி விட்டாங்களா? இப்போ இது வந்து பீகார் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட். என்னன்னா இதுக்கு முன்னாடி ஜேபி மூவ்மெண்ட் நடந்திருக்குது. நீங்க அக்னிபாத் திட்டத்துக்கு வேற எந்த ஸ்டேட்டுக்கும் இல்லாத பீகார், யூபி இங்க தான் வந்து அதிகமான மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் இருக்காங்க. அவன் ஏற்கனவே வெக்ஸ்ல இருக்கான், படிக்காதவனுக்கும் வெக்ஸ், இப்போ படிச்சவனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க, அந்த நீட் லீக் அப்படின்னு. ஸோ அவன் கிரவுண்ட்ல இறங்கும். இப்போ துப்பாக்கி சூடு நடந்தது இன்றைக்கு அதிர்ஷ்டவசமாக இல்லை, நமக்கு தகவல் தெரியல, இது வரைக்கும் யாரும் பலியாகலை, யாரும் வந்து காயம் அப்படிங்கிற செய்தி வரல. அப்படி எதுவும் நடந்திருந்தால் இந்த போராட்டத்தோட ரூபம் வந்து வேற மாதிரி பிரளயமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோடியோட முகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கருப்புமை அடிச்ச மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலை அது நடக்கல. இதெல்லாம் பார்த்தா மோடி பயப்பட மாட்டாரா? இப்படி எது நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு ஒரு எப்படியாவது ஒரு இமேஜை பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் துப்பாக்கி குண்டு இல்லாமல் பெல்லட் கன்னு ஃபயர் பண்ணிலாம் பார்த்தாங்க. ஸோ இன்னைக்கு பீகாரில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு வந்து இதில் ரொம்ப முக்கியமான ரோல் வகிக்குது, பிரதானம் வந்து இறங்க வச்சிருக்குது. அதுக்கப்புறமா டிசிபி சந்தீப் லாம்பேன்னு ஒருத்தர் உண்டு, நீங்கள் எவ்வளோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணை நின்றுட்டு இருந்த பொண்ணை பலார்னு சவுட்டில் அடிச்சு ஒரு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், இவ்வளோ பெரிய ரேங்கில் இருக்க ஒருத்தர் வந்து இப்படி செய்கிறது வந்து எந்த காலத்துலையும் ஏற்றுக்கிடவே முடியாது. அவர் அங்கேருந்து இப்போ மாற்றிட்டாங்க. பட் ஆனால் அவர் அடித்தது வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை கொடுத்திருந்தது. பிளஸ் இதெல்லாம் கடந்து இன்னொரு மிகப்பெரிய என்னன்னா, ஃபார்மர்ஸ் விவசாயிகள் வந்து பஞ்சாப்ல இருந்தும் அங்க இருந்தும் இவங்களுக்கு சப்போர்ட்டா வர போறாங்க. ஏற்கனவே சிஜேபியில் இருக்கிற அபிஜித் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படாவிட்டால் நாங்க மறுபடியும் வந்து சலோ சன்சத்து, அதான் பார்லிமெண்ட் நோக்கி பேரணி நடக்கும் அப்படின்னாரு. அப்புறம் நாளைக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் ஆல் இண்டியா ஃபுல்லா, இந்தியா முழுவதும், அதாவது அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறவங்கள இவங்க ஆல் இண்டியா கால் பண்ணவும் பிஜேபி அரசு வந்து மிகவும் பயந்து விட்டது. என்னன்னா இது வந்து டோட்டலா சிஜேபி கையில போக ஆரம்பிக்குது. இதுல காங்கிரஸுக்கு என்ன பலன் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா காங்கிரஸை பத்திலாம் இது வரைக்கும் பயப்படாத, கவலைப்படாத பிஜேபி இன்றைக்கு சிஜேபிங்கிற ஒரு புது பசங்க அத்தனை பேரும் அவங்க மேல இவங்களால எந்த பிளேமும் பண்ண முடியல. அதிகபட்சமா தேச விரோதிகள் அப்படிதான் பிரதான் அவர் எழுதியிருக்காருல, தேச விரோதிகள் எழுதியிருக்காருல. இப்போ வந்து பசங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, சரி நாங்கெல்லாம் தேச விரோதிகள்னா எங்களை இது வரைக்கும் கண்டுபிடிக்காத அமித்ஷா ரிசைன் பண்ண சொல்லுகிறாங்க. எங்களை இது வரைக்கும் கண்டுபிடிக்காத அமித்ஷா ரிசைன் பண்ண சொல்லு. எத்தனை பேர் எத்தனை ஊடகங்கள்ங்க போய் அவங்களுக்கு ஸ்விக்கி சொமாட்டோல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வந்தா அதெல்லாம் பெரிய ஒரு கான்ஸ்பிரசி. இங்க சென்னையில இது இங்க ஜனம் டிவி இருக்குல்ல, தமிழ் ஜனம், சங்கி RSS ஊடகம், அந்த ஊடகத்துல இருந்து அந்த ஆனந்தன்ற நெறியாளர் அந்த நபர் வந்து அவரு RSS காரர். இதே வேலையை ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பண்ணாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து பசுமாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு அங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் வந்து பசு பாதுகாப்பு இப்படி எல்லாம் பேசி பயங்கரமா செருப்படி வாங்கினாரு. அங்க மக்கள் வந்து போட்டு அடி பொளந்துட்டாங்களா? ஆமா, அன்னைக்கு வந்து இறந்தே போயிருவாரோ அப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு வெறிய வந்து தூண்டினாப்புலன்னா பாத்துங்க. மக்கள் வந்து அப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு உடஞ்சிருக்குதுன்னா, இந்த போராட்டத்துல இந்த நபர் டெல்லிக்கு போய் எப்படா இவனுங்களுக்கு வந்து சாப்பாடு வருது, இது வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. மக்கள் வந்து எப்படி மெரினா போராட்டத்துல எப்படி சாப்பாடு வந்துச்சு, போராட்டத்தை பார்த்து அது ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி மாறி எல்லாருமே உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி தான் டெல்லியிலயும் அதே மாதிரி தான். எத்தனை பேர் வெளி மாநிலங்கள்ல இருந்து ஸ்விக்கி அமுத்தி யாருக்காவது கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை போலீஸ் வாங்கி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அதையும் இவங்க வந்து அங்கிள் சாப்பிட்றீங்களா, சரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அபிஜித் வந்து சொல்லியிருக்காரு. இந்து இஸ்லாமியர்னு பிரிவினைவாதத்தை வச்சு இவ்வளவு நாளைக்கும் நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருந்ததை நாம இன்னைக்கு உடைச்சிருக்கோம். இந்த பாயிண்டை தாண்டி நம்ம மேல வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியா வந்து ஒரு நல்ல பாதையில போகும் அப்படிங்கிற ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு கோஷமே போடுவாங்க. இந்து இஸ்லாமியர்னு பிரிக்கிற இனி இந்த மாதிரியான செயல்கள் இனி நகிச்சலைகா, அதாவது இனிமே இது இங்க நடக்காது. போலீஸ்க்கு அதாவது மோடிக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் வந்து இந்து இஸ்லாமியரை தூக்கி முன்னாடி வைப்பாரு. மோடிக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ போலீஸை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. இது எல்லாமே வந்து இந்த 2 நாள்ல, இந்த 36 நாள்ல இது டோட்டலா வந்து சிஜேபி வந்து முடிச்சிருச்சு. இவங்களோட போலீஸ் வந்து என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ல போய் வந்து யார் யார் என்னென்ன எவ்வளோ வாங்கினாங்க, எந்த அட்ரஸ்ல இருந்து புக்கா இருக்குது, இதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கிருந்து ஜந்தர் மந்தர்ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மெட்ரோல போற வரவங்க பேரு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க 2 போலீஸ்காரங்க. அப்புறம் உள்ள போற ஃபுட் எல்லாம் வந்து செக் பண்ணி அதுல அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு எல்லாம் அனுப்பியிருக்காங்க போலீஸ்காரங்க. இப்படி போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும், அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்,
ஃபேஷியல் டிடெக்ஷன் ஒரு வேனை வச்சு ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் சிஸ்டம், ஆமா அது ஒன்றை வச்சு அங்க இருக்கிறவங்களோட ஃபேஸ் எல்லாம் போட்டோ எடுத்து அவங்களோட அட்ரஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ அந்த அட்ரஸ் வரைக்கும் ஏற்கனவே நமக்கு தான் ஆதார் இதுல எல்லாமே நம்ம பயோமெட்ரிக் இருக்கு. ஆமா நமக்குள்ள டேட்டாவெல்லாம் நம்ம கொடுத்தது வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எந்த காலத்துல இவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்தா போதும் அதை மேட்ச் பண்ணி நம்மளை பழி வாங்குறதுக்கு எதிர்காலத்துல இவங்க நோட் பண்ணி வச்சுட்டா ரவுண்ட் போட்டு வச்சுக்கிட்டா எங்க இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போறீங்க இந்த பேர் அடிக்கிறீங்க அப்படின்னா அவன் லிங்க் பண்ணி வச்சிருப்பான். ஏன் ரெட் மார்க் ரெட் ஃபிளாக் காட்டுதுங்க, இது ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஜந்தர் மந்தரில் வந்து இவன் போராட்டம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரிலாம் வேலை பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு லேடி அவங்க வந்து இது என்னன்னு கேட்கும் பொழுது என்னன்னா அந்த வேனை அப்போ பார்க்கங்க இவன் வந்து அவங்களோட முகத்தையே வந்து உள்ள இருந்த ஆப்ரேட்டர் ஜூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஏன் என் முகத்தை ஜூம் பண்ணுறேன்னா மேடம் அது 360 டிகிரி சுற்றுவோம் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுவோம் அப்படிங்கிறான். அதெல்லாம் ஓகே, ஏன் முகத்தை மட்டும் ஜூம் பண்ண அப்படின்னோடனே கதை உடச்சிட்டு உள்ள போயிட்டான். இந்த மாதிரியான சில்லற வேலைகள் ஆன்டி நேஷனல் மாதிரி அதாவது தீவிரவாதிகள் மாதிரி ட்ரீட் பண்றது இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து தொடர்ந்து அங்கே பண்ணிட்டே இருந்தது. அதெல்லாம் கடந்து தான் இந்த வெற்றி வந்து ரொம்ப அமைஞ்சிருக்குது. அதுல ஒரு முக்கியமானது லாஸ்ட் மினிட்ல இவங்க வந்து ஜூம்லா பண்ணி பார்த்துட்டாரு. யாரு என்ன ஜூம்லா அப்படின்னா 47 ஆபீசர்ஸ் என்டிஏல இருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு இவர் வந்து போட்டாரு. அதான் அது அப்புறம் அந்த செயலாளரை மாத்தினது நம்ம அதை நேற்றுக்கே பேசினோம். இப்ப இதெல்லாம் வந்து உடனடியாக பசங்க வந்து அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஏன்பா அங்க இருக்கிறதே மொத்தமே 30,000 போஸ்ட் தான், அதுல 24 போஸ்ட் தான் நீ வந்து ஃபில் பண்ணியே வச்சிருக்க, மித்ததெல்லாம் வந்து கான்ட்ராக்டராகவும் அவுட் சோர்ஸாகவும் வச்சிருக்க, இத்தனை பேரை டெர்மினேட் பண்ணேன்னு சொல்லியிருக்கே அது எப்படி 47 பேர் டெர்மினேட் பண்ண முடியும்ட்டு அதையும் அம்பலமாக்கிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆமா அதாவது இவர் லாஸ்ட் நேரத்துல அந்த பண்ணி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தார்ல எதுவுமே வந்து செட் ஆகல. வீரன் வந்து போர்ல இருக்கிறப்ப எல்லா ஆயுதங்களும் வந்து அவர் எல்லா ஆயுதத்தில் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டாரு. ஆனாலும் ஒன்னும் யாரும் மசங்களை போட்டு முடிச்சு விட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து சிஜேபியினுடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அசுதோஷ் ரங்கா, சௌரவ் தாஸ் இவங்க போய் ஒன்றிய அமைச்சரான ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங்கை சந்திச்சாங்கல்ல, அந்த சந்திப்புல வந்து என்ன நடந்துச்சு? அந்த சந்திப்புலயும் வந்து இவர்கள் ஏற்கனவே 3 கோரிக்கைகள் வைத்திருந்தாங்களே. ஆமா, அது என்ன 3 கோரிக்கைகள்ல முதல் கோரிக்கை தலைவர் பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும். அது இவங்க மீட் பண்றதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்பவே வந்து ஜந்தர் மந்தர் களை கட்டிருச்சு. அடுத்து 2வது கோரிக்கை வந்து எல்லாத்துக்குமே வந்து மரணித்த அந்த 20 குழந்தைகள் வீட்டுக்கும் 1 கோடி ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறமா எஃப்ஐஆர் இதை வந்து நீக்கணும், யார் மேலாம் எஃப்ஐஆர் இருக்குதோ அதெல்லாம். டெல்லி போலீஸ் வந்து இதுதான் பாயிண்ட். இதுல ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இவங்க சந்தித்து விட்டு அப்புறமா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காடுறாங்க. நட்டா, ஜிதேந்திர சிங், அப்புறமா சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா இவங்க 4 பேருமே உட்காந்துருக்காங்க. முதலில் வந்து பேசுனது இவங்க சிஜேபியிலேருந்து பேசும்பொழுது மிக கவனமாக வார்த்தைகள் வந்து சொன்னாங்க. என்னன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்து நிறைவேறிச்சு, மித்த இதெல்லாம் வந்து இவங்க வந்து கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க, அப்போ கூட கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. கொடுத்துட்டாரு, பேச்சுவார்த்தை முடிச்சு தான் வெளில வந்திருக்காங்க, கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஷார்ட்லி இந்த எஃப்ஐஆர்லாம் நாங்கள் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவோம், ஷார்ட்லி இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பணம் இருக்குல்ல 1 கோடி ரூபாய் பணம், அந்த பணம் வந்து நிவாரண நிதி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு பார்த்து எவ்வளவுக்கு அதிகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்கலாம் சொல்லலை. சொல்லிட்டு அப்புறமா மைக்கு தூக்கி இது இப்போ உங்க டைம், இப்போ நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் நட்டா வந்து சொல்றாரு, இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம், இதை நாங்கள் செய்வோம். அதாவது அந்த எஃப்ஐஆர் கிட்டத்தட்ட போலீஸ் ரிப்போர்ட் படி 15 எஃப்ஐஆர் வந்து டெல்லி போலீஸ்ல இருக்குது. இவங்க டிமாண்ட் என்னன்னா வெறும் டெல்லியில மட்டும் இல்ல, ஆல் இண்டியா முழுக்க பீகார் எங்க போராடினாங்க, எங்கெங்கெல்லாம் போலீஸ் வந்து புக் பண்ணி வச்சிருக்குதோ அது எல்லா எஃப்ஐஆருமே வந்து நீக்க பண்ணும், அந்த கேஸ்ல இருந்து விலக்கு தரணும் அப்படிங்கிறது தான். அப்புறமா இதுல இன்னொன்று சேர்த்துருக்காங்க, ரீஃபார்ம் பண்றது, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை ரீஃபார்ம் பண்றது, அதுக்கு ஒரு சார்ட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு மாசம் கழிச்சு நாங்கள் வந்து மறுபடியும் பிஜேபியோட சேர்ந்து இதை ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது பிஜேபிக்கு இப்போ இவங்க தான் கைடு பண்ண போறாங்க, இப்படிலாம் பண்றேன்டா வென்றுங்களா, இவ்வளவு நாள் நீங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு செஞ்சு கொடுக்க போறாங்களே. ஸோ எப்போ நட்டா வந்து இதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ப்ரெஸ் முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் சிஜேபி பார்ட்டி இவங்க வந்து மைக்கை வாங்கி இப்போ நாங்கள் எங்களோட இதை வித்ட்ரா பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நாங்கள் போராட்டத்தை முடிக்கிறோம்னு சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவர் வாயாலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த வேண்டிதான். ஆமா, கொடுக்குற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிருந்தாங்க. அதாவது இவங்க தரதா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நாங்க கேட்டோம், இதெல்லாம் தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த வார்த்தை
விளையாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது அரசியல்ல. அது பழுத்த அரசியல்வாதிகிட்ட நீங்க பார்க்கலாம். ஆனா இன்றைய இளம் தலைமுறையில இருந்து இந்த 2 பேரும் வந்து போய் நின்று பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு அழகான ஒரு மூமெண்ட். அந்த அந்த பிரஸ் மீட்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததும் கூட. ஸோ கிட்டத்தட்ட அங்கே வந்து அந்த ஜந்தர் மந்தர் போராட்டம் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னும் ஜந்தர் மந்தர்ல இருக்கிறாங்களா இளைஞர்கள்? கொண்டாட்டமா இருக்கிறாங்க, அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நான் வந்து எங்க பட்டாலியன்ல இருந்து ஒரு கம்பெனி அங்க போயிருக்குது டியூட்டிக்கு. நான் ஃபோன் பண்ணி எடுத்த உடனே, மக்கா பிள்ளைகளை அடிக்காதீங்க மக்கானா, மக்கா எப்படி மக்கா, எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான் மக்கா. செஞ்சது வந்து அதிகபட்சமா RF தான், டெல்லி போலீஸும் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். சிஆர்பிஎஃப்ல இருக்கிறவங்கள விட சிஆர்பிஎஃப்ல அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒரு பிரிவு இருக்குது. அவங்க தான் மக்கா அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நம்ம பிள்ளைகள் மக்கா, எனக்குன்னு தெரியும், நமக்குன்னு ஏதாவது ஒரு வரும்போது தான் நம்ம தாக்க முடியும். மற்றபடி நமக்கு தான் லத்தியே கிடையாதுல்ல. எங்க டிபார்ட்மெண்ட் வேறல, லத்தியே கிடையாது. பிஎஸ்எஃப் லத்தி இந்த ட்ரில்லாம் எங்களுக்கு கிடையாது, ஒன்லி கன். அது நல்லது நான் சொல்ல வரல, ஆனா சொல்றேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்புக்கு அப்படி தான் வந்திருக்கோம். இங்கே பப்ளிக் சப்போர்ட்டே எங்களுக்கு நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு கம்யூனி எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டேன். ஒரு கம்யூனிட்டி ஹாலில் தான் தங்கியிருக்கோம். எங்கள் பப்ளிக் சப்போர்ட்டே எங்களுக்கு நிறைய இருக்குதுங்க. பப்ளிக் வந்து வெறுக்கலை, எல்லாரும் பூவை தான் நீட்டினாங்க. அவங்களுக்கே சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்களுக்கே ஸ்வீட் கொடுத்தாங்க. ஆனால் பேசி குத்திலாம் காட்டினாங்க. அங்கே ஒரு சேம் ஆஃப் வால் அப்படின்னு ஒரு வாலே வந்து உருவாக்கிட்டாங்க ஜந்தர் மந்தரில். இப்போ ஒரு புதிய ஸ்பாட்டாக இருக்குது. அதில் வந்து இந்த போலீஸ் அடித்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் வீடியோவாக QR கோட் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. நீங்க போய் அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். போலீஸ் அடிக்கிற வீடியோஸ், துரத்துற வீடியோஸ், டியர் கேஸ் வீசினது, பெல்லட் கன் ஃபயர் பண்ணது, இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது போக மெமரி ஆஃப் ஜூலை அப்படின்னு ஒரு வெப்சைட் யாரோ உருவாக்கியிருக்காங்க. அதுல வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யாரோன்னு எனக்கு தெரியல, பேர் மறந்துட்டேன், உங்களுக்கு நீங்க பட்ட அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க. ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து இன்ஸ்டாகிராமே கூட மூடிடும். டிமாண்ட் சங்கியோட டிமாண்ட் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்து க்ளோஸ் பண்ணு, டிக்டாக் மாதிரி மூடிடு அப்படின்னு. ஏன்னா அவங்களால ஃபைட் பண்ண முடியல. ஆமா, அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா, நீங்க கவனிச்சீங்கன்னா நேற்றுக்கு 2வது ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தல, அந்த நேரம் வந்து இவர் யாரு, பிரதமர் மோடி வந்து கேபினெட் அமைச்சர்களோட ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அது வந்து இந்த போராட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, இதை எப்படி தர்மேந்திர பிரதான் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஆள் அங்க உட்காந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இன்ஸ்டாகிராம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, எக்ஸ்லயே நின்றாதீங்க, கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் இன்ஸ்டால ஷேர் பண்ணுங்க, நிறைய வியூஸ் வரதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பாருங்கன்ட்டு இதை தான் பேசிட்டு இருந்திருக்காப்ல. அதாவது இமேஜ் குறையுது, இன்ஸ்டால நம்ம வந்து ரீச் ஆகல, எக்ஸ்ல ரீச் ஆயிருக்கலாம், ஆனா இதுல ரீச் ஆகல அப்படின்னு அவருக்கு அந்த கவலை தான் இருந்திருக்கிறத தவிர இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும். நேற்றுக்கு வந்து டேர் கேஸால ஒருத்தன் அடிபட்டு விழுந்து கிடந்திருக்கான், கண்ணு குருடா இருக்குது பெல்லட் ரவுண்டால, இதெல்லாம் அவர் பேசல. ஸோ இப்படி ஒட்டு மொத்தமா பிஜேபியோட அந்த 12-13 வருட அரசியலே வந்து திருப்பி போட்டு முதுகுல நங்குன்னு குத்திருக்காங்க சிஜேபியும் இந்த இளைஞர்களும். ஆனா இதுல தமிழ்நாட்டினுடைய குரல் கோரிக்கை அப்படின்றது முற்று முழுவதுமாக நீட்டை ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய தொடர் போராட்டமா இருக்குது. ஆமா, ஆனா அதுக்கு இன்னும் எந்த தீர்வும் பிறக்கலையா? ரிஃபார்ம்ஸ் பண்றேன்னு இருக்கிறாங்க, பேப்பர் லீக்கு தடுக்க ஒரு அவசர சட்டம் வரப்போகுது அப்படின்னு வந்து மோடி 10 ஆண்டு சிறை, அப்படி அபராதங்கள், இது எல்லாமே சொல்றாங்க. ஆனா இப்ப நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை அது என்றைக்கு வெல்லும்? அதற்கு வந்து இங்க தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்காக, தமிழ்நாடு அரசு இப்போ இன்னைக்கு வந்து இளைஞர் பட்டாளத்தை வந்து தான் கையில் வச்சிருக்கிற தமிழ்நாடு அரசு இந்த சூழலோடு இப்போ இன்னைக்கு விஜய்ங்கிறவர் வந்து சாதாரணமாக ஏஐல ஃபோட்டோ பண்ணி ஜந்தர் மந்தர் வந்தார்னு போட்ட ஃபோட்டோ வந்து லட்சக்கணக்கில் வியூஸு, லட்சக்கணக்கில் லைக்ஸு, ஷேரிங்கு. அப்போ விஜயே போனா உனக்கு ஒரு ஃபேமஸான வாய் திறந்து பேச மாட்டாரு, அதுதான் கொடுமை. அதாவது அரசியல் இப்போ சிஜேபி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்திட்டாங்க. ஆனால் அரசியல் அறிவாக நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து 10 வருடத்துக்கு முன்னாடியே வந்து பேன் நீட் அப்படிங்கிற ஒரு அரசியல் அறிவோடு இருக்குது. அதை பார்த்தும் அனிதாவோட அண்ணனை அங்கே பார்த்தும் வந்து இவங்க இன்னும் ரீஃபார்ம் நீட் அப்படிங்கிற ஒரு அரசியலில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த பேன் நீட்டை வந்து நீ விஜய் இந்த மாதிரி பிரபலமான உங்களுக்கு கொண்டு போகும்பொழுது இன்னும் ஈஸியாக ரீச் இருக்கும். ஆனால் பாஜகவோட கைப்பாவையா இருந்தா அது எப்படி நடக்கும்? அதுதான் இங்க நம்மளுடைய ஒரு துரதிருஷ்டமான சூழல். என்னன்னா, ஒருவேளை வேற எதுவும் கட்சி இருந்து அவங்க போராடி இருந்தா கூட ஓரளவுக்கு எங்கேயாவது மற்ற ஸ்டேட்லயும் கொஞ்சம் எதிரொலிக்க, பக்கத்துல கேரளா எங்கேயாவது கூட எதிரொலிக்க வாய்ப்பு இருந்தது. இப்ப எல்லா கேட்டும் மூடி நாம வந்து இப்ப தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது. இதற்கு இந்த சூழலை வந்து இளைஞர்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். போராட்டங்கள் தான் முதல்ல வந்து அடிச்ச உதைச்ச தமிழ்நாடு போலீஸே வந்து இன்னைக்கு ராஜ்மோகன் வந்து ஆதரவு அப்படின்னு பணிய வேண்டிய நிலைமை உண்டானது போராட்டத்தினாலதான். ஆமா, சோ போராட்டம் தான் தீர்வு. அதை வந்து தமிழ்நாடு அரசு தன் சார்பாக சுயமாக இது வந்து முன்னெடுக்கணும்.
அதுதான் வந்து இளைஞர்களுக்கு அந்த அரசை வந்து நம்ம செய்ய வைக்கணும். ஆமா, அதுதான் இளைஞர்களுக்கு அவங்க செய்யற ஒரு நன்றி கடனா இருக்கும், இல்ல அதுக்கு கடமையா இருக்கும். அப்படி இல்லாம மௌனமா இருக்கிறது வந்து ஒரு நாளும் வந்து சரியாகாது. இது இந்த காலத்துல போராடி வெல்ல முடியுமா அப்படின்னா எஸ் முடியும். அதுவும் 12 வருஷமா கொஞ்சம் கூட அசையாத ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு இருந்த ஒரு கட்சியை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு நம்பிக்கை தந்திருக்குது. அந்த நம்பிக்கை வந்து இன்னும் தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. ஓகே தோழா, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.